ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. பக்தி, நீ சிறந்த பக்தியா, நான் சிறந்த பக்தியா, உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கா, என்கிட்ட பணம் நிறைய இருக்கா, இந்த சுயநலம் உள்ள இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு தேவதை, 2 தேவதை மீட் பண்ணிக்கிறாங்க. நான் சிறந்த பக்தி உள்ளவனை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறேன். ஒரு தேவதை சொன்னால் நானும் தேர்ந்தெடுக்க போகிறேன் கண்டிப்பாக அப்படிங்க. 2 பேரும் போகிறாங்க. வேகமாக ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. ஒரு தேவதை மீட் பண்ணுறப்ப, நீ எங்கே போகிற? நான் வேலைக்கு போகிறேன், அவசரமாக நேரம் ஆயிடுச்சு, பஸ்ஸை விட்டுருவேன் அப்படின்னு. எந்திரிச்சதுலேருந்து காலம்பரலேருந்து இரவு வரைக்கும் செய்கிறேன். என்ன ஒரு பொதுநலமான ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். என்ன வேலையை செய்கிறதுக்கே நேரம் இல்லை, நான் என்ன சோசியல் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு தேவதை இன்னொருத்தர் இப்படியே மீட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக பேசுகிறாங்க. ஆக ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, நேராச்சு, நான் அன்பகத்துக்கு போகணும், இன்றைக்கி அன்பக குழந்தைகளுக்கு பரிமாறணும் அப்படின்னு. இன்றைக்கி என்ன பார்க்கணும், இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே, ஆனால் நான் என்னால் முடிஞ்சப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேனாலும் சரி, ரொம்ப கவலையாக இருந்தது, ஏதோ ஒரு பங்கு அந்த குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற. அப்போ அந்த தேவதை சொன்னான், இது எத்தனை வருஷமாக செய்கிற? நினைவில்லாமல் செஞ்சுருக்க. அப்போ வாழ்க்கையில் நம்ம ஓடி 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 போகிறோம். ஒரு தடவையாவது உட்காந்து நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுக்குன்னு நம்ம என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். 1. 2வது, மெயின் என்ன, பக்தியாக எது உயர்ந்த பக்தி? இதுதான் சோசியல் சர்வீஸ் பண்ணுற பாருங்க. இதுதான் நம்மகிட்ட ஒரு 3/4 மடங்கு இருக்கணும். இட்டுனூண்டு கொஞ்சோண்டாவது அன்பக குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக நம்ம புத்தாடை உடுத்துகிற மாதிரி தீபாவளி வரப்போகுது. எல்லோரும் முடிந்த அளவு அன்பக குழந்தைகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக சந்தோஷப்படும். அந்த துளி சிரிப்பு நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ அங்கே ஒரு எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னு கேட்டு முடிந்தளவு, இப்போ தான் ரொம்ப விலை கம்மியாக இருக்கே, ஒவ்வொரு சில கடையில் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு இருக்குது. எப்படியாவது ஒரு 20 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேர்த்தா போதும், கொடுத்துடலாம். செய்வோமா நேயர்களே? வர தீபாவளிக்கு சிறந்த பக்தி அதுதான்.